வாழ்க வளமுடன். இனிமையான வாழ்விற்கு. ஏன்னா இன்னைக்கு அதுதானே ரொம்ப முக்கியம். வாழ்றோம், யாரும் இனிமையா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் எல்லாருக்குமே ஒரு பயங்கர பிரச்சனை. அதனால ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு வகுப்பு இருக்கு, எல்லாத்துக்கும் சிறப்பா சொல்லி கொடுக்கறதுக்கு. இப்ப ஒரு சப்ஜெக்ட பத்தி நாலேஜ் வேணுமா, ஒரு சயின்ஸை பத்தின நாலேஜ் வேணுமா, ஒரு மேத்தமெட்டிக்ஸை பற்றி நாலேஜ் வேணுமானா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த ஒரு ஒரு துறை இருக்கு. அது அழகா சொல்லி கொடுத்து அந்த துறையில அவங்க சிறப்பு மிக்கவர்களாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வந்துடுறாங்க. ஆனா இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வகுப்போ வேற ஏதாவது ஒரு அமைப்புகளோ வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது இல்லை. அந்த காலத்துல குருகுல வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அவங்க அங்கேயே அவங்கள முழுமையா பிராக்டிஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அந்த குருகுல வாழ்க்கை அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா அத சொல்லுவாங்க இல்லையா, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இந்த 4 வாழ்க்கையும் கரெக்டா அந்தந்த ஏஜுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அவங்கள கரெக்டான ஒரு இதுல அந்த பிரம்மச்சரியம் அப்படின்றது அங்க சொல்லி கொடுக்கப்படும் போதே வாழ்க்கையை நீ எப்படி வாழணும், உனக்கு என்னென்ன கல்விகள், உன்னோட டேலண்ட் என்னங்கிறது அங்க தெரிய வர வச்சு அந்த தெரிஞ்ச உன்னோட டேலண்ட்டுக்கு உங்களை நல்லா சரியா இது பண்ணி அந்த குருகுலத்துல எப்படி வாழணும், எல்லாரோடையும் எப்படி ஒத்துழைப்பா ஒரு இயற்கையை ஒன்றி இயற்கையோடு ஒன்றி கலந்து அந்த வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற வரைக்கும் சொல்லி கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. அடுத்த செக்ஷன் கிரகஸ்தம் அப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கெல்லாம் ரொம்ப ஏர்லியா தான் மேரேஜ் இருந்துச்சு. சோ உடனே அவங்களுக்கு ஒரு 20s அப்படியே 1920 அவங்களுக்கு ஒரு அடுத்த இது. சோ இந்த 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 வாழ்க்கை அவங்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கறது அவங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்துருச்சு. சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு எப்படி வாழணும் அப்படிங்கறது அவங்க. சோ அதுக்குள்ள அவங்க அம்மா அப்பா பாத்தீங்கன்னா கிரகஸ்தம் முடிச்சு வானப்பிரஸ்தத்துக்கு இருப்பாங்க. சோ அவங்களோட அனுபவங்கள் அது எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டு அவங்க அது ரொம்ப சிறப்பா நல்ல கணவனும் மனைவியா நல்லபடியா ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு இந்த இந்த அமைப்புகள் எல்லாம் சொல்லி கொடுத்து கிரகஸ்தம் அப்படின்னு முடிச்ச உடனே வானப்பிரஸ்தம் அப்படின்னா தன்னோட வாழ்க்கை தான் பெற்ற அந்த இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே எப்படி எல்லாமே சேர்ந்ததுதானே வாழ்க்கை. அதுல எப்படியெல்லாம் நம்ம அடுத்தவங்களுக்கு அது ஏன்னா நமக்கு அனுபவம் மத்தவங்களுக்கு அது பாடமா நம்ம சொல்லி கொடுக்க முடியும். சோ நம்மளது அந்த அனுபவங்கள் அந்த குழந்தைகளுக்கு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்துட்டு அவங்க அடுத்த அந்த வானப்பிரஸ்தம் அப்படின்போது அவங்க அடுத்த ஆள்களுக்கு என்னென்ன அவங்களால முடிஞ்ச நல்ல காரியங்கள் அந்த சாவி கொத்த கையில கொடுத்துட்டு வந்துடணும். அடுத்து நீ நீ என் மேல முடிஞ்சிருச்சு இந்த இடத்துல, இனி நீங்க பாருங்க. இப்போ அடுத்து முடிச்சதுமே அடுத்த சந்நியாசம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க கணவனும் மனைவியாதான் கிளம்பி இருக்கிறதா அந்த காலத்துல எல்லாமே சொன்னாங்க. இந்த 4 வாழ்க்கையும் சேர்ந்து இப்ப வாழ வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். முதல்ல கூட்டு குடும்பங்கள் இருந்துச்சு. கூட்டு குடும்பங்கள் அப்படின்னும் போது இந்த தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே நிறைய சொல்லி கொடுப்பாங்க. நிறைய அந்த குழந்தைகள் ஒரு குழந்தைகள் வளரும் போதே அந்த குழந்தைங்களை ஒழுக்க பழக்கங்கள் இது எல்லாமே சொல்லி கொடுக்கப்பட்டது. பள்ளிகளிலும் ஒரு கல்வியா அது இருந்துச்சு. பள்ளிகள்லாம் பாத்தீங்கன்னா ஒழுக்க பழக்க கல்வின்ற ஒரு இதுவே சயின்ஸ் அப்படின்னு இருந்தது. அது எல்லாமே இப்ப கிடையாது. இப்ப முழுக்க முழுக்க மணி ஓரியன்டல். அதுக்கு எதை படிச்சா எவ்வளவு சம்பாதியம் கிடைக்கும், எது படிச்சா எந்த இதுல நமக்கு இது கிடைக்கும், எப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய என்ன சொல்றது முழுக்க முழுக்க மணி மைண்டடாவே இருந்து அதுலயும் இப்ப நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னும் அந்த கூட்டு குடும்பத்துல அவங்க அழகா நம்ம அந்த பாட்டி தாத்தா கதை சொல்லி. ஏன்னா ஒரு குழந்தைகள் வளர்ப்பு அப்படிங்கிறது பயங்கர முக்கியமான ஒரு விஷயம். அது அந்த குழந்தைகள் வளரும் போதே அந்த குழந்தை எப்படி வரணும் அப்படிங்கிறது எங்க இருந்தே தீர்மானிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை வயித்துல இருக்கும் போதே தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தை வயித்துல இருக்கும்போது தீர்மானிக்கப்படுதுன்னா அந்த குழந்தைய சுமக்கும் அந்த தாய்க்கு என்னென்ன கருத்துக்கள் தெரியப்படுத்தணும் அப்படிங்கறத முழுமையா ஒரு வகுப்புக்கெல்லாம் அந்த பெரியவங்க அந்த காலத்துல அழகா சொல்லி கொடுத்தாங்க. அந்த குழந்தைங்க எப்படி இருக்கணும், அந்த எந்த மனநிலையில ஒரு கருவிலே திருவுடை என திருமூலர் அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. கருவிலே திருவுடைய ஒரு குழந்தைகளை நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம எங்கேயே பிராக்டிஸ் ஆகணும்னா அங்கதான் ஒரு குழந்தையை முதல்ல குழந்தையில இருந்து நம்ம தொடங்குறோம். அந்த குழந்தை வளர்ப்பு அப்படின்னும் போது முதல் இது அந்த 10 மாசம்னு சொல்லக்கூடிய 275 நாட்களுக்குள்ள இருக்க அந்த வளர்ப்பு வெறும் தாய் மட்டும் வளர்க்கிற ஒரு பருவம். அந்த தாய் தன்னோட வயிற்றுல சுமந்துட்டு இருக்கு. அப்ப அந்த தாய் என்னென்ன நினைவுகள் என்னென்ன செய்யறாளோ அது அத்தனையுமே அந்த குழந்தைகளுக்கு போய் பதிஞ்சிட்டு இருக்குங்கிறது
எல்லாமே விஞ்ஞானபூர்வமாவே அதை ஏற்று அது அதுக்கு நிறைய கதைகள் நம்ம சொல்லி இருக்காங்க. அந்த குழந்தையிலேயே நம்ம சொல்லி கொடுக்கறது அத்தனை அந்த குழந்தை மூளையில பதிச்சு அது வெளியில வரும்போது, ஏன்னா நம்மளோட ஜெனட்டிக்கா அந்த இருக்கிற எல்லாமே அங்க போய் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய அங்கேயே, அதனால அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது குழந்தைக்கு அங்கேயே ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல உன் குழந்தை எப்படி இருக்கணும், எப்படி வளரணும், எப்படி அந்த குழந்தை இந்த சமுதாயத்துக்கு ஒரு சிறந்த குடிமகனாக வரணும் அப்படிங்கறது அங்கேயே நீங்க தீர்மானிக்கும் போது, பிரெக்னண்டா இருக்கும் போதே அந்த 7 மாசத்துல இருந்து அந்த குழந்தை கூட பேசணும்னு சொல்றாங்க. குழந்தை கூட குழந்தைய அப்படியே தடவி கொடுத்து வருடி அந்த அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல, ஏன்னா இப்பவுமே சரி அதெல்லாம் எனக்கு முடியலங்க, நாங்க அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்து குழந்தை வந்துருச்சு, இப்ப அந்த குழந்தை ஒண்ணுமே சொல்றதை கேட்க மாட்டேங்குது அப்படின்னா, அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைங்க தூங்க போகும்போது வரைக்கும் கான்சியஸ்ல இருக்கும். அந்த தூங்க போன உடனே அது சப்கான்ஷியஸ் வச்சுக்கும். அந்த சப்கான்ஷியஸ் உள்ள அது தூங்கி இருக்கும். அதுக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா நம்ம பேசுறது அந்த சப்கான்ஷியஸ் போகும். அந்த குழந்தைங்கள மெதுவா தாயோ, யாரோ அந்த குழந்தை நல்லா வரணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் மெதுவா அந்த குழந்தை கிட்ட போய் தலைகளை வருடி கொடுத்து மெல்ல அவர்களை ஆற தழுவி அவங்களை தடவி தடவி அதை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா நல்லதுன்னு சொல்றாங்க. விஞ்ஞானபூர்வமா இது நிரூபிக்கவும் பட்டு கொண்டிருக்கு. சோ இந்த குழந்தைகள் வளர்ப்பு அப்படிங்கிறது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா மாசமா இருக்கும்போது அந்த குழந்தை, ஏன்னா இது ராதாகிருஷ்ணனுடைய நிறைய நாள் இந்த கிளாஸ்க்காக எல்லாரையும் கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஏன்னா பள்ளி பருவம் அந்த 14 இயர்ஸ் வரைக்கும் ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அந்த குருகுல வாழ்க்கைன்னு தான் கிட்டத்தட்ட சொல்லணும். அந்த வாழ்க்கைக்கு அந்த மாதிரி குழந்தைங்களை எல்லாம், ஏன்னா இப்ப எல்லாமே பயங்கர பிஸி ஷெட்யூல்டு. அந்த சம்மர் வெக்கேஷன் டைம்ல ஒரு 10 டேஸ், ஒரு 10 நாள், ஒரு 10 நாள் அவங்க வாழ்க்கையே திருப்பி போட்டுட்டு அவங்க வாழ்க்கையில சிறப்பா வர்றதுக்கு ஒரு இது. இதை நீங்க பெருசா எதுவும் நினைக்காம அந்த குழந்தைகளை இந்த மாதிரி குருகுல வாழ்க்கைங்கிற மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய நம்ம ஆசிரியர்லாம் நல்லா சொல்லிக் கொடுக்க காத்துட்டு இருக்காங்க. அங்க அமைச்சு வையுங்க. அமைச்சு வச்சு அந்த 15 வயசுக்குள்ள அதுங்களை மோட்டிவேட் பண்ணி அதுக்கு எப்படி வாழணும். ஏன்னா பாவம் இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, தாய் தந்தை 2 பேரும் வேலைக்கு போகணுங்கிறது கட்டாயத்துல ஓடிக்கிட்டே இருக்காங்க. குழந்தைகள் வளர்ப்பு அப்படிங்கிறது போன வாரமே அந்த கிளாஸ்ல நான் சொன்னேன். ரொம்ப நம்ம எல்லாம் வந்து குழந்தைய பெத்துக்கிட்டோம், வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, நிறைய இடத்துல நம்ம அங்க மிஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு அதனால அந்த பாசம், அன்பு இதெல்லாம் வந்து வேற போகுது. மட்டும் இல்லாம ஒரே குழந்தையா வளர்க்கிறோம். அதுங்களுக்கு கொஞ்சம் கூட எந்த விதத்திலயும் நம்ம அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதே மிக தவறான கருத்து அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு அந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா, அது சமுதாயத்துல போய் அது எங்க வேணும்னாலும் கரெக்டா நின்று அது அதோட வாழ்க்கைய அது பார்த்துக்கும். இல்லன்னா சமுதாயத்தால நம்ம இப்ப வந்து ரொம்ப செல்லம் கொஞ்சி ஐயோ அப்படின்னு தாங்கி தாங்கி வளர்க்கிற ஒரு குழந்தை என்ன ஆகுதுன்னா சமுதாயத்தால் வெறுக்கப்படுகிறது. ஏன்னா அவங்களால என்ன ஆகுதுன்னா, அங்க போனா அது எனக்கு பிடிக்காது, இங்க போனா எனக்கு ஏசி இல்ல, அந்த வீட்டுக்கு போனா எனக்கு பிடிக்காது, இங்க போனா அது பிடிக்கும், யாருக்கு பிடிக்கும் அந்த ஆமா அது ரொம்ப சீன் விட்டோம், எங்க வந்தாலும் அது அனுசரிச்சு போகவே போகாதுன்னு சொல்லிட்டு யாருக்கு இந்த குற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெற்றோர்களுக்கு. நான் வளர்த்து வச்சிருக்காங்க பேர் குழந்தை, எங்க போனாலும் எதுக்கும் எல்லாத்துக்கும் அனுசரித்து ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம தான் கத்துக் கொடுக்கணும். நம்ம இல்ல இல்ல அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணாது, அவங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்காது, அந்த சாப்பாடு என் குழந்தை சாப்பிட மாட்டான், அவனுக்கு அந்த பெட்ல தனியா தூங்கினாதான் தூங்குவான், அவனுக்கு கண்டிப்பா ஃபுல்லா ஏசி இருக்கணும், 24 ஹவர்ஸ் அந்த ஏசி ஓடிட்டு இதுல பெருமையா என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா எல்லாத்துலயும் வாழறதுக்கு பழகப்படுத்துறது இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. சோ குழந்தைகள் வளர்ப்புல இப்ப நான் அடுத்த ஸ்டெப் சொல்ல வரேன்னா, இந்த குருகுல வாழ்க்கை, இந்த இந்த நாளும் சேர்ந்தது அந்த வாழ்க்கைய எங்க சொல்லிக் கொடுக்கப்படுதுன்னா வேதாத்தியத்துல மிக சிறப்பாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா நானும் சேர்ந்து ஒரே கோட்டையா நீ போய் குருகுலத்துக்கு நீ தனியா வந்து அங்க வந்து கத்துக்கோ, கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் எல்லாம் சொல்லிக் கொடுக்குற இக்காலம் அல்ல இது. நம்ம விஞ்ஞானத்துல வளர்ந்து மிக 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 உயரத்துக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா என்ன போக 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 நம்ம எது பேசிக் அதுவோ அதே அங்கேயே விட்டுட்டோம். அங்க விட்டுட்டு எல்லாம் எதுக்கு ஓடுறோம், எதுக்கு பண்றோம், எதுக்கு பண்றோம்னு சொல்லிட்டு தேடி 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 ஒரு மாதிரி என்ன சொல்றது, என்ன சோர்ந்தே போயிட்டோம்னு சொல்லிடலாம். சோர்ந்து போயிட்டோம். ஏன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் நம்ம உடம்புல என்ன வேணும், எனர்ஜி லெவல் நல்லா இருக்கணும். சக்தி தான் நம்மள திணிவு பெற்ற சக்தி நமது உடலுக்குள் இருக்க இருக்க இருக்கதான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். நல்ல ஒரு இன்பகரமான வாழ்க்கை இருக்கும். நம்ம சோர்ந்து போயிடுறோம். எல்லாத்துலயும் சோர்ந்துடுறோம். கவலை, வருத்தம், வேதனை, வலி, ஒரு சின்ன விஷயம் அதுக்கும் நம்ம அப்படியே உடைஞ்சு போயிடுறோம். சோ எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் உடல் நலத்தை முழுசா, ஏன்னா இன்னைக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய உணவுகளே ஃபர்ஸ்ட் நமக்கு கிடையாது. எல்லா சக்தியை விரயம் பண்ணக்கூடிய உணவுகளை தான் நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்த்துட்டு இருக்கோம். அதுவே மிகப்பெரிய தவறு. சோ அங்கேயே நம்ம குழந்தைங்களுக்கு அதே மாதிரி குழந்தைங்களுக்குங்கிறது எனர்ஜி லெவல் எப்படி இருக்கணும், அப்படியே துரு 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 துருன்னு இருக்கும். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த குட்டி உடம்புக்குள்ளேயே அவ்வளவு எனர்ஜி இருக்கும். இன்னைக்கு அதை என்ன பண்ணிருக்கோம்,
ஒரு செல்ல ஒண்ணு கையில கொடுத்து அது ஒரு இடத்துல அப்படியே உட்கார வச்சிட்டோம். அந்த எனர்ஜி உடம்புக்குள்ள எப்படி இருக்குமோ அது ஒரு இடத்துல திரும்பி போயிட்டு இது போய் எங்க போய் முடியுமோ எனக்கு தெரியாது. முடிஞ்ச அளவு அந்த ஓடுறது, அந்த விளையாடுறது, அந்த மாதிரி ஒரு இதுவே போயிடுச்சு. நிறைய ஸ்கூல்ஸ்ல கிரவுண்டே கிடையாது. எப்படி அப்படி ஒரு கிரவுண்டே இல்லாத ஒரு ஸ்கூலுக்கு இவங்க பர்மிஷன் கொடுத்து அந்த ஸ்கூலும் வந்து +2 வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்கிறது புரியல. குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி அப்படி தப்பி தவறி பிடி பீரியட் இருந்ததுன்னா அந்த பிடி பீரியட் மேக்ஸிமம் டீச்சருக்கும் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கும் இலவச இதுவா கொடுத்துடுறாங்க. சோ எந்த விதத்திலையும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெஸ் குழந்தையிலேயே எல்லாரும் எல்லாருமே வந்து முதல் ரேங்க்ன்னா அப்ப கடைசி ரேங்க் யாரு புரியவே இல்லை. சோ அந்த அந்த இதுலயே குழந்தைங்களை புஷ் பண்ணி எனக்கு கிடைக்காதது எனக்கு கிடைக்காது நான் விரும்புறதுன்னு அந்த குழந்தைகளை போட்டு திணிச்சு அதுங்களுக்கு ஏற்கனவே என்னன்னா அது பயங்கர பிரைன்ல இருக்கு. என்ன சொல்றது அது நிறைய ஒரு என்ன சொல்றது எல்லாம் சேர்ந்து இன்னித்த ஒரு இதுல நிக்கிற ஒரு குழந்தை கிட்ட போய் நீங்க ரொம்ப கூப்பிடும்போது அதால அது அதுக்கு மேல அதுக்கு தாங்க முடியாதுங்கிற ஒரு இதுலதான் இன்னைக்கு எல்லா குழந்தைங்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த 10th படிக்கிற வீட்டுங்களையும் +2 படிக்கிற வீட்டுங்களையும் படுத்துற பாடு இருக்கு பாருங்க. அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அந்த கிளாஸ் ஒரு குழந்தைக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு இதுல ஏதாவது எல்லாத்துலயும் கொண்டு போய் போட்டுற முடியும். எல்லாரும் சச்சின் டெண்டுல்கராவும் இவங்களாவும் வந்துட முடியாது. சோ எது அந்த குழந்தைக்கு பிடிக்குது எதுல அந்த குழந்தைக்கு நாட்டம் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டை கொண்டு போய் வேற எதுலயாவது விட வேண்டியது. ஒரு நல்ல சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டை கொண்டு போய் வேற எங்கேயாவது கொண்டு போய் விட வேண்டியது. இப்படி நம்மளோட ஆசைகள் இதை கொண்டு போய் குழந்தைகள் மேல திணிச்சு அந்த குழந்தைகள் வாழ்க்கையை வெறுத்து போய் அது இந்த சிங்கிளா இதுல இப்ப வேற எல்லாம் சிங்கிள் பேரண்டா வேற இருக்காங்க. குழந்தையும் சிங்கிள் பேரண்ட்டும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒத்து போகாது. இதை பார்த்து அதுல வேற பாதி குழந்தைகள் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. தாய் தந்தை ஒன்னா இருந்து அந்த குழந்தைகளை வளர்க்கறதே எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அதுல சிங்கிள் பேரண்ட் ஏன்னா அவங்க 2 பேரோட கருத்து வேறுபாடு அந்த குழந்தைய எவ்வளவு பாதிக்குங்கிறது நிறைய பேரண்ட்ஸும் நிறைய குடும்பங்களும் எதுவுமே பார்த்துக்கிறது கிடையாது. யாருக்குமே அந்த குழந்தைய பத்தின ஒரு இது இல்லாம சடனா ஏதோ ஒரு பிரேக் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் இருந்துச்சு அவங்களுக்குள்ள எந்த குடும்பத்துக்குள்ளேயும் கணவன் மனைவின்னா சண்டை சச்சரவு ஒற்று எல்லாமே சேர்ந்ததுதானே இங்க வாழ்க்கை இருந்துக்கலாம் இருக்கு எல்லாமே. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க நான் 15 வருஷமா என் புருஷன் கிட்ட பேசுனதே இல்லை. நான் 15 வருஷமா பேசுனதே இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அங்க ஆனா அது வெளியவே தெரியாது. குடும்பத்துல எந்த கல்யாணம் ஆகட்டும் யார் வீட்டு ஃபங்க்ஷன் ஆகட்டும் எல்லாத்துக்கும் 2 பேரும் ஒத்துமையா போவாங்க, ஒத்துமையா வாழ்த்துவாங்க, ஒத்துமையா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா கருத்து வேறுபாடுகள் இருந்தது வெளியில தெரியாம இருந்துச்சு போயிடுச்சு. ஆனாலும் புருஷனை பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க பொண்டாட்டி. ஏன்னா இந்த இந்த கருத்து வேறுபாடு கூட வெரி ரேரா தான் வெளியில தெரிஞ்சிருக்கும். பசங்களுக்கு கூட அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படிதான் இருந்திருக்கும். அப்படியா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். நீ ரொம்ப பேசாம இருந்தீங்க தெரியவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இன்னைக்கு கல்யாணம் பண்ண 3வது நாள் 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு. 3வது நாள் எப்படி கருத்து வேறுபாடு புரியவே இல்லை. என்னன்னு கேட்டேன்னா இவங்க நிச்சயம் பண்ணும் போதே பேச ஆரம்பிச்சுட்டு அப்பவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசி பைத்தியம் பிடிக்காத குறையும் அவங்களே ஆகி 3வது நாளே அனுப்பிச்சிருச்சு. உடனே யாருன்னு சொல்றது ஃபர்ஸ்ட் சைட் ஒரு அழகா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சைட்ல கல்யாணம் லவ், ஃபர்ஸ்ட் ஃபைட்ல டைவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல போயிடுச்சு. இந்த மாதிரி வளரும்போது அந்த குழந்தைய அது எவ்வளவு பாதிக்கும். இந்த குழந்தை நிஜமாவே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒண்ணு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சோர்ந்து எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு மாதிரி அப்படி போயிடும். ஒரு டைப் ஆஃப் குழந்தைகள் அப்படி போயிடும். இன்னொரு டைப் ஆஃப் குழந்தைகள் அது ஒரு மாதிரி பெரிய ஆயிடும் எங்களுக்கு. அதுங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய எதுவுமே சரியா கிடைக்காம அப்பாவோட பாசம் அம்மாவோட பாசம் எங்கேயோ இழப்பு தாய் பாட்டி தாத்தா இது எல்லாத்தையும் இழந்த போது அந்த குழந்தைக்கு அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி போய் அது தொட்டதுக்கெல்லாம் கத்துக்கிட்டு ஒரு மாதிரி தீவிரவாதி ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. சோ இப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனித்தனியா பிரிச்சு இதான் சொன்ன 15 வயசுக்குள்ள ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு வகுப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்து இந்த கல்யாணம் செய்யற அந்த ஸ்டேஜ்ல அந்த குழந்தைங்களை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமண வாழ்க்கை என்பது என்ன, அந்த திருமண வாழ்க்கை எப்படி அந்த பந்தத்துக்குள்ள கணவனும் மனைவியும் ஒத்து ஒருமிச்சு அவங்களோட வாழ்க்கையை சிறப்பா அமைச்சுக்கோ. ஏன்னா எங்கேயும் இருக்கும் அவங்க பிரச்சனை அப்படின்னா அது இல்லைன்னா போர் அடிச்சிடும். அது இருந்து அதை சரி பண்றதுதான் ஒரு ஹாப்பினஸ். எப்படி தெரியுமா இருந்துச்சு எனக்கு அப்பாடா அது சொல்லும் போது ஒரு அதனால அது பெரிய பிரச்சனையா எடுத்துக்காம அது சரியாயிடும் அப்படின்னு இதையும் கடந்து செல்வாங்கிற அந்த இது வந்து இந்த தாரக மந்திரம் அப்படின்னு பெரிய விஷயம் அப்படி. அப்போ அதுக்கு ஒரு கோச் தேவைப்படுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமணம் செய்யக்கூடிய வாழ்க்கையில அதுல எல்லாம் இன்னைக்கு ஐடி ஃபீல்டு அப்படின்னும் என்ன 24 மணி நேரம் அது மண்டபத்துல அந்த கம்ப்யூட்டரோட இது ஒட்டிக்கிட்டே இருக்கு.
அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்கணும், இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். நீங்க அந்த ஸ்ட்ரெஸ்லயே வந்துட்டு இருக்கும்போது அந்த கணவனும் மனைவியும் இப்ப என்ன ஆயிடுச்சு, 2 பேரும் வேலைக்கு போறாங்க. 2 பேருக்கும் அதே ஈக்குவல் இது. அதுல ஒருத்தவங்களுக்கு மட்டும் நம்ம அதை ஏத்துக்க முடியல. ஆனா இப்ப இன்னைக்கு சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு இருக்க ஆண் பிள்ளைகள் அனைத்து பசங்களும் அருமையான பசங்க. உண்மையா பொம்பளை பசங்களை நம்ம எப்படி வளர்த்துருக்கோமோ எனக்கு தெரியலங்க. நிறைய எனக்கு சொல்ல போனீங்கன்னா கொஞ்சம் தப்புதான். ஆனா ஆம்பளை பசங்கள்லாம் நான் பார்த்த ஒரு 10, 15 பசங்க முதல் நாள் அந்த குழந்தைய தூக்குதுங்க பாருங்க. பிரசவம் முடிச்ச உடனே இந்த பிரசவத்தை பத்தி கூட தான் இருக்காங்க. 90% இருக்க அலோவ் பண்றாங்க டாக்டர்ஸ், அவங்களும் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அவங்களோட வலி வேதனைகள் எல்லாம் தெரிஞ்சு அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் டே தூக்குது பாரு அந்த பிள்ளை. நம்ம அதே பிள்ளைன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். அந்த பிள்ளையை தூக்கும் போது நிஜமாவே அது அந்த பேரண்ட் சிசரியனா இருந்தா அசைய கூட முடியாம அது படுத்து கிடக்கு. இதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி அழகா வச்சுக்குது. சோ இப்ப இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆண் பிள்ளைகள் நிறைய அவங்க சப்போர்ட் பண்ற ஒரு இதுலதான் இருக்காங்க. நான் தண்ணி கூட வந்துட்டு தண்ணி டம்ளர் அப்படி டங்குன்னு வச்சா புரிஞ்சுக்கணும் தண்ணி வேணும். சாப்பாட்டு டேபிள்ல வந்து நின்றுட்டு டங்குன்னு வச்சேன்னா வேணும் அப்படின்னு இருந்த ஒரு காலமும் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க எல்லாம். சோ அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு ஈக்குவலா, ஏன்னா அவங்களும் வேலைக்கு போறாங்க, வைஃபும் வேலைக்கு போறாங்க. சோ ஈக்குவலா நீ பரவாயில்ல உனக்கு டயர்டா இருக்கா, நீ படுத்துக்கோ, இன்னைக்கு நான் சமைச்சுக்கிறேன், இன்னைக்கு வேண்டாம் 2 பேருக்குமே முடியலையா நம்ம வெளியில வாங்கிக்கலாம், இப்படி ரொம்ப அழகா தான் போயிட்டு இருக்கு. அதையும் மீறி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அவங்க கிட்ட. அவங்க அதான் சொல்றேனே, என்ன சொல்றது, ஒரு மாதிரி போலித்தனமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா, இந்த யூடியூப்லயே அப்படி இதே பாக்குறதுனால அந்த மாதிரியே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு அந்த மாதிரி இல்ல நான் பேசுறது இல்ல, நிக்கிறதுல என் கூட இது பண்றது இல்ல, அப்படி இப்படின்னு ஒரு சின்ன 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 விஷயங்கள் இதெல்லாம். அது எல்லாத்துக்காகவும் ஒரு இது போயிடுது. அதனால இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம அத்தனையுமே நம்ம மாத்துறதுக்கு அந்த வாழ்க்கைக்கு ஒரு எப்போ ஒரு 20, 22 அந்த காலேஜ் எல்லாம் முடிச்சு வெளியில வரும்போது அப்போ அந்த பசங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். இப்படி நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். ஹஸ்பண்ட் குடும்பத்தோட, வைஃப் குடும்பத்தோட நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்கு அதுக்கு ஒரு கிளாஸ். அப்போ அந்த குழந்தை பெறுவதற்கு கூட நீ உன் மனநிலை, உங்க 2 பேரின் மனநிலை, ஏன்னா ஒரு குழந்தைங்கிறது ஒரு சாதாரண குழந்தை அப்படின்றது அல்ல. அது இந்த சமுதாயத்துக்கு நாம கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். அப்ப அந்த பெரிய பொக்கிஷம் எப்படி இருக்கணும், இது சமுதாயத்துக்கும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்றது, அந்த குழந்தை எப்பவுமே எல்லாருமே நல்லது செய்யற ஒரு நல்ல குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னும் போது அது எங்க ரெடி ஆகணும்னு கேட்டீங்கன்னா உங்க வயிற்றுல இருக்கும்போது ரெடி ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு உண்டான இது. சோ அப்ப நீங்க உங்களோட கருவுறும் அந்த காலத்தை நீங்க டிசைட் பண்ணிட்டு இப்ப நான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்ப கொடுக்கப்பட வேண்டிய ட்ரைனிங் அப்படிங்கிறதுக்கு அப்போ ஒரு கிளாஸ் கொடுத்து முடிச்சுட்டு இந்த குழந்தைகளை வளர்ப்புக்கு. ஏன்னா இந்த குழந்தைங்க பெருக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, அந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும்னு தெரியாம தான் இன்னைக்கு நான் பின்ன வளர்த்துட்டு அதுங்களை வந்து அதான் சொல்றேன் நல்ல செல்லம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஊர்பட்ட செல்லத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு சமுதாயத்துல ஒரு என்ன சொல்றது வெறுக்கக்கூடிய ஒரு குழந்தையா நம்ம அந்த குழந்தைய மாத்தி விட்டுறோம். அது பண்ணக்கூடாது. சமுதாயமும் அந்த குழந்தைய பார்த்துட்டு என்னமா குழந்தைய வளர்த்துருக்காங்க, எவ்வளவு அழகா அட்ஜஸ்ட் பண்ணி போகுது, எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சு போகுது, எந்த இடத்துலயும் இது ஒரு பெரியவங்க வந்தா என்ன மரியாதை பாரு அப்படிங்கும் போது அது எப்படி இருக்கு. அந்த மாதிரி நம்ம குழந்தைகள் வளர்ப்புக்கும் நமக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல பாட்டி தாத்தா வளர்த்தாங்க. இன்னைக்குதான் பாட்டி தாத்தாவை கொண்டு போய் அனாத ஆசிரமத்திலயும் கொண்டு போய் விட்டுரும். அவங்களும் கிடையாது. அப்படியே அது யாரோ சொன்ன மாதிரி பேச்சுல விட வேண்டியது இல்ல, தனியாவே வீட்டை கூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துக்கணும், இல்ல ஒரு ஆயம்மா கிட்ட விட்டுறணும். இதுதான் இன்னித்த லைஃப் ஸ்டைல். ஸோ அங்கேயும் ஒரு கிளாஸ் கொடுக்கணும் எது குழந்தைகள் வளர்ப்புக்கு. இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் இவங்க எல்லாம் நம்மளை விட்டு போவாங்க. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், புள்ள ஏதாவது வேலைன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஒரு தனிமை ஒண்ணு வரும். அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு தனிமை ஒண்ணு வரும். அந்த வரும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இவ்வளவு நாளும் நான் வாழவே இல்லையே, அப்படியே நான் என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேனே இப்ப அப்படின்னும் போது அப்ப அவங்களுக்கு திரும்ப ஒரு இது கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி விரக்தி ஆயிடும், நமக்கு ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்ல, ரொம்ப போர் அடிக்குது, ஒரு மாதிரி இதுவா இருக்கு, எனக்கு முடியவே இல்லை. அதனாலயே நம்ம பேஷண்ட் ஆன மாதிரி பாதி பேர் பாத்தீங்கன்னா ஒரு 50, 60s அப்படி விட்டுட்டோம்னா அப்படி உட்காந்துப்பாங்க. அப்படி இல்லாம சேவை செய்ய வாங்க. சமுதாயம் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்து அந்த சமுதாயத்துக்கு நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? சோ இந்த மாதிரி இப்ப அதான் சொல்றேனே, நம்ம வேதாத்திரியம் தான் இது அத்தனையுமே சேர்ந்த ஒரு கலவையா அப்படியே இருக்கு. வாங்க சேவை செய்ய வாங்க, கிளாஸ கத்துக்கோங்க, எல்லாருக்கும் சேவை செய்ய போங்க, எங்கேயாவது கிளாஸ் எடுக்க போங்க, எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க போங்க, நிறைய ஸ்பீச் கொடுங்க, ஏதாவது பண்ணுங்க. அதை விட்டுட்டு அவங்க ஒரு மாதிரி லோன்லினஸ், ஏதோ அவங்கள எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, இங்க எல்லாருக்காகவும் நம்ம இருந்தோம், இன்னைக்கு நமக்கு ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்குதுங்க இந்த குழந்தைங்க, ஒவ்வொன்றும் ஒரு ஊழல இருக்கு, அது எங்கெங்கயோ இருக்கு. அப்ப என்ன ஆயிடுறாங்க, ஒரு மாதிரி விரக்தி ஆயிடும். அந்த விரக்திக்குள்ள நம்ம போகாம அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா சமுதாயத்துக்கு சேவை செய்யணும்.
நம்மளோட அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு இதெல்லாம் காலையில முடிஞ்சிச்சா, வேலையை விட்டு வேலை முடிஞ்சிச்சா, போ 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா போங்க, எல்லா இடத்துக்கும் போங்க. ஏன்னா அத்தனை வருஷமும் அவங்களுக்காக, இவங்களுக்காக, பெத்தவங்களுக்காக, பிள்ளைங்களுக்காக, மத்தவங்களுக்காக போனது. நீங்க உங்களுக்கான டைம் ஒதுக்கிக்கிட்டு தனியா அதுக்கு என்ஜாய் பண்ணுங்க, போயிட்டு வாங்க. இது எல்லாம் முடிச்சதுமே ஒரு ஸ்டேஜ் நமக்கு எல்லாமே முடிஞ்சிட்டு இனிமே எதுவும் பண்ண முடியாது, ரொம்ப இதுவா இருக்குன்னா அன்னைக்கு நீங்க அமைதியா அந்த அமைதியை அதான் சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு 300 வருஷம் 400 வருஷம் எல்லாம் வாழ்ந்தாங்க. இந்த இவங்களுக்கு எல்லாம் எத்தனை யுகங்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க உடம்புல இருக்க சக்தியை திணிவு பெற்று அதை அப்பவே வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு என்ன வேணும்? உடல் நலம், மனவளம், இது அத்தனையும் இருந்ததுன்னா அந்த சக்தி என்னைக்குமே திணிவா இருக்கும். அந்த சக்தி திணிவா இருந்ததுன்னா நான் நினைக்கிற நேரம் வரைக்கும் நான் ஹாப்பியா தான் இருப்பேன், சந்தோஷமா தான் இருப்பேன், என்னோட ஹெல்த் நல்லாவே இருக்குங்கிற அந்த ஒரு கண்டிஷன் கொண்டு வர்றதுக்கும் நம்ம மனவளக்கலை தான் சூப்பரா சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. ஹாப்பியா இருந்து நமக்கே ஒரு இது தெரியுமா, திருப்தியா போகணும் வாழ்க்கையில. ஏன்னா என்னைக்கு வாழ்க்கை நம்ம நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டா சின்ன சின்ன குறைகள் அதெல்லாம் பெருசு பண்ணணும் பண்ணிட்டு நம்ம திருப்தியா போனோம்னா இந்த ஆத்மாவுக்கு அததான் கேக்குது. அந்த ஆத்ம விடுதலை அப்படிங்கிறது அந்த இடத்துலதான் இருக்கு. சோ இதுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் ட்ரைனிங் தேவைப்படுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. பணம் சம்பாதிக்கிறது எப்படி, எந்த ஊர்ல போனா எவ்வளவு சம்பாதிக்கலாம், எந்த படிப்பு படிச்சா என்ன கிடைக்கும், எதுக்கு என்னத்துக்குன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற அந்த ஒரு சமுதாயத்தோட அமைப்புகள், கட்டமைப்புகள் முக்கியமான தேவைகளான வாழ்க்கை இன்பகரமாக வாழ்வதற்கு அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கவே இல்லை. சோ இந்த மாதிரி அமைப்புகள் எங்க இருந்தாலும் தேடிட்டு போங்க. அதுக்காக கொண்டு போய் உங்க குழந்தைங்களை கொண்டு போய் ஏதாவது சாமியார்கிட்ட வித்துட்டு வந்துடாதீங்க. அங்க கொண்டு போய் நான் என்னன்னா அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு, நான் 25 வருஷம் வளர்த்த குழந்தைய கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு அவன் நம்ம சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அவனை மொட்டை அடிச்சு அந்த குழந்தைய அவன் பாட்டுக்கு பாத்துட்டு இருக்க. அதல்ல அங்க கொண்டு போய் நீங்க விடுறதல்ல. எங்க எல்லாம் நல்ல அமைப்புகள். ஏன்னா வேதாத்திரியத்தை மாதிரி காசு பணமும் நாங்க எதுவுமே கேட்கறது கிடையாது. இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க அதெல்லாம் ஒண்ணும் கேட்கறது கிடையாது. அமைப்பு நாங்க அப்படியே எங்ககிட்டயே வந்துருங்கன்னு சொல்றது கிடையாது. சோ எல்லாத்தையுமே ஒரு அழகான பாடங்களா உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்க வாழ்க்கையில நீங்க ஹாப்பியா வாழறதுக்கு, கடைசி வரைக்கும் எல்லாரோடையும் ஒத்தும் ஒரும்பி இயற்கையோட ஒன்றி வாழறதுக்கு இந்த அமைப்புகள். ஏன்னா இது நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 4 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கு. 5 வருஷமா சொல்றாரு. எந்த குழந்தைங்களை அனுப்புங்க, வருஷத்துல ஒரு 10 நாள் எல்லா குழந்தைங்களும், உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களை எல்லாம் எங்கெங்கயோ கூட்டிட்டு போறதுக்கு பதில் இங்க ஒரு தடவை தான் அனுப்ப சொல்றோம். நாங்க வருஷம் வருஷம் 10 நாள் அனுப்பி வைங்கலாம் கேட்கல. ஒரு தடவை அனுப்பி வைங்க. அதை நெத்தி பொட்டுல அது கட்டிச்ச மாதிரி அதுக்கு கரெக்டா கொண்டு வந்துடும். ஏன்னா அந்த ஏஜ் கரெக்டான ஏஜ். அதே மாதிரி 21 வயசு, ஐயோ அதுக்கெல்லாம் டைமே இல்லைங்க. நோ, எதுக்கோ டைம் ஒதுக்குற நம்மளால இதுக்காக ஒதுக்குறதுக்கு கண்டிப்பா இருக்கணும். அது இப்ப யூடியூப்லயே அதுலயே இதுலயும் நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு. இருந்தாலும் அந்த நேரடி வகுப்புகளுக்கு ஒரு சிறப்பு உண்டு இல்லையா? அந்த நேரடி வகுப்புகளுக்குள்ள கலந்தாய்வு செஞ்சு அதை பேசும்போது அது சோ அந்த மேரேஜ் பண்ணிக்க போற அந்த குழந்தைகளை கொண்டு போய் அங்க அதுக்கு ஒரு செக்ஷன் விட்டுட்டு வாங்க. அதுக்கு அடுத்து திருமணம் முடிச்சு இந்த குழந்தைய நான் பெத்துக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் நம்ம இஷ்டம் எல்லாம் கிடையாது. குழந்தை கல்யாணம் பண்ண உடனே அப்படி இல்லை, அவங்க ஒரு டிசிஷன் வச்சிருப்பாங்க. 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு லைஃப்ல செட்டில் ஆகி இப்படி ஆகி அப்படி ஆகி. அது இப்ப இன்னைக்கு காலத்து பசங்க கிட்ட நம்ம பேசக்கூட முடியல. சொல்லி எங்க வீட்லயும் அப்படிதான் எல்லாரும் இருப்பாங்க. சோ அப்போ உங்களுக்கு அப்ப போங்க, அப்போ ஒரு செக்ஷன் போங்க. நீ எப்படி குழந்தைய அந்த வயித்துல வச்சு வளர்க்கணும், வெளியில வச்சு வளர்க்கணும், எல்லாத்தையும் நீ கத்துக்கிட்டு வா. அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல் ஸ்டேஜ் வரைக்கும் அந்த 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 ஸ்டேஜ் வரைக்கும் அதை கொண்டு போறதுக்கு அதுக்கு ஒரு ட்ரைனிங், இப்படி எல்லாத்துக்குமே அருமையா. சோ இந்த வகுப்புகளை ஐயா சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதை தயவு செஞ்சு அடுத்த செக்ஷன்ல இருந்தாது இந்த வரப்போற மேல நமக்கு லீவ் இருக்கும் குழந்தைகளுக்கு. குழந்தைகளை அனுப்புங்க. உங்க விட்டு கல்யாணம் ஆக போற பசங்க இருக்காங்க, இந்த அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. இல்லைங்க கல்யாணம் வரும்போது அனுப்புறேன் அப்படி இல்லை. கல்யாணத்துக்கு 24 வயசா 23 வயசு ஆச்சுன்னா அது கல்யாணத்துக்கு தயாராயிடுச்சு. அப்படியே அனுப்பிச்சு வச்சிருங்க. அந்த செக்ஷன் போகும்போது 10 நாள் போயிட்டு 10 நாள் கூட வேணாங்க, ஒரு வாரம் தான். இப்ப ஐயா எல்லாம் கேட்கறது அவ்வளவுதான். 3 நாளோ ஒரு வாரம் கொண்டு போய் அனுப்புங்க. அதுக்கு அனுப்புங்க. அதுக்கு அடுத்தது இந்த குழந்தைகள் வளர்ப்புக்கு அதுக்கு அனுப்புங்க. இப்படி ஒவ்வொன்றும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாம் இங்கதான் வந்து உட்காருவாங்க. ஏன்னா நம்ம கருமையம் ப்ளஸ் பண்ணி இங்க அனுப்பிச்சு வச்சு சோ நம்ம குழந்தைகளோட கருமையத்திலும் அது பதிக்க வச்சுட்டோம். அது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. சோ இது அத்தனையும் வாழ்க்கை இன்பகரமாக வாழ நம்மளோட எனர்ஜி லெவலை நல்லா பூஸ்டப் பண்ணி எப்பவுமே எனர்ஜி லெவலோடு இருந்தோம்னா அதுதான் ஹாப்பினஸ், அதுதான் வெல்த். அந்த வெல்த்தை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த மனவளக்கலை நமக்கு கிடைச்சிருக்க மகா பெரும் பொக்கிஷம். இதை நம்ம விடாம பிடிச்சுக்கிட்டோம்னா நம்மதான் வாழ்க்கையில எங்கேயோ சந்தோஷமா இருக்கு. இந்த இந்த ஒரு இது நம்ம அனைவருக்கும் கிடைக்கிறதுக்கு இறையருடன் குருவருடன் இந்த அரிய வாய்ப்பினை நன்றிய உங்கள் அனைவருக்கும் எதன் குழுமத்திற்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.